இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டெவாப்ஸ் லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லினக்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லினக்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா விண்டோஸ் மாதிரி அது ஒரு ஓஎஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் டெக்னிக்கலாக சொல்லணும்னா லினக்ஸுங்கிறது ஓஎஸ் கிடையாது, அது கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா லினக்ஸ்னால் ஓஎஸ்ன்னு தானே எவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்போ லினக்ஸ் ஓஎஸ் கிடையாதா? அப்போ லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஓஎஸ்லாம் என்னது, அண்ட் முக்கியமாக இந்த கெர்னல்னால் என்ன அப்படின்னு லினக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக ஒரு ஓஎஸில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம நார்மலாக ஒர்க் பண்ண தேவைப்படுற டூல்ஸை வந்து அதை தரணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய கம்ப்யூட்டரில் நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த டூல் மூலமாக தான் நான் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அது போக ஃபைலை வந்து காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த டூல்ஸை வந்து இந்த ஓஎஸ் நமக்கு தரும் ஃபஸ்ட்டு. அது போக ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த சி டிரைவு, அப்புறம் ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, யூசர், இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் விண்டோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓஎஸ் தான் இந்த ஸ்டாண்டர்டான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா GUI, அதாவது நம்ம விஷுவலாக பார்க்குறோம்ல, விண்டோஸ் 10ஓட டிசைன் ஒரு மாதிரி இருக்குது, அதில் வந்து டிசைன் UI வந்து வித்தியாசமாக இருக்கும். இதுதான் GUI அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஓஎஸ் தான் தரும். அண்ட் எல்லா ஓஎஸ்லையும் இந்த GUI இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. சில ஓஎஸில் இது ஆப்ஷனல் தான். அண்ட் இன்னும் பல விஷயங்கள் வந்து நமக்கு ஓஎஸ் தரும். பட் இதெல்லாம் போக ஓஎஸ்க்கு இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் தேவை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க. இந்த ஓஎஸ் வந்து டூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் கிரியேட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே என்னோட கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். அதாவது நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகும், கரெக்டாக? பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓஎஸ் உடைய டூல் இருக்குல்ல, அதால் டைரெக்டாக ஹார்ட் டிஸ்கில் எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபைலை பார்க்கலனாலும் சரி, புது ஃபைல் கிரியேட் பண்ணாலும் சரி, இந்த ஓஎஸ் உடைய டூல்ஸால் டைரெக்டாக எதுவும் பண்ண முடியாது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா ஓஎஸ் உடைய ஒரு சாஃப்ட்வேரால் ஹார்ட்வேரை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஹார்ட்வேரை வந்து ஒரே ஒருத்தனால தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவன் பேர் தான் கெர்னல். இந்த கெர்னல் மூலமாக தான் நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும், ஹார்ட் டிஸ்கில் இருந்து ஒரு ஃபைலை பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த கெர்னல் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ கெர்னலை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ண குறுக்க கௌசிக்காக இருந்து ஒர்க் பண்ணுறவன் தான் இந்த கெர்னல். பட் இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான கௌசிக். அது ஏன்னு பார்ப்போம். ஓகே, ஏன் இந்த கெர்னல்னு ஒருத்தனை ஊடலை வச்சுருக்காங்க? டேரெக்டாக டூலை வந்து டேரெக்டாக ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ணி ஃபைல்லாம் எடுத்துக்கிற வேண்டியதானே அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்கே தான் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 அப்ளிகேஷன் என்னோட லேப்டாப்பில் ரன் பண்ணுறேன். ஒரு டாக்கரு, இன்னொன்று பேங்க் ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ கெர்னல்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிப்போம். அது பாசிபிள் கிடையாது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்போம். ஸோ டாக்கர் அப்ளிகேஷனால் என்னுடைய ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸு, CPU எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட பேங்க் அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அதோட டேட்டாவையும் இதால் ஆக்சஸ் பண்ண முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதுதான் டேஞ்சரிங்க. அண்ட் டாக்கருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குதுல்ல. சப்போஸ் ஏதாச்சும் பக்கோ வைரஸோ அந்த டாக்கரில் இருக்குன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால ஃபுல் ஓஎஸையும் கிராஷ் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் கெர்னல்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, கெர்னல் இதை எப்படி தடுக்குது? ஸோ கெர்னல் என்ன பண்ணுவான்னா டாக்கர் ரன் பண்ணும்போது தனியாக ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிடுவான். நேம் ஸ்பேஸ்னால் ஒரு ஐசோலேஷன் மாதிரி, ஒரு தனி ரூம் மாதிரி நினச்சிக்கோங்க. நேம் ஸ்பேஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்துருவோம். ஸோ இவன் தனியாக நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுனால இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேம் ஸ்பேஸ் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மொத்த ஓஎஸையும் அதால் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ட் எந்த அப்ளிகேஷனையும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேரெக்டாக ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண இவங்க கெர்னல் விட மாட்டான். அப்ளிகேஷனுக்கு ஃபைல் வேணும்னா இந்த கெர்னல்கிட்ட வந்து கேட்கணும், எனக்கு இந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும். கெர்னல் பார்ப்பான், இவனுக்கு வந்து இந்த ஃபைலெலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பான். ஸோ இந்த கெர்னலை தவிர வேறு யாராலையுமே இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பொருளை வந்து தொடவே முடியாது. கெர்னலை சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா செக்யூரிட்டி கார்டு பாதி, மேனேஜர் பாதி கலந்து செய்த கெர்னல் நான். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு விஷயத்தை செய்ய போகுதுன்னா அவனுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் செய்ய அலோவ் பண்ணும். ஸோ ஒரு ஓஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த கெர்னல். இந்த கெர்னல் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், கெர்னலுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான், அது ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் நம்ம லினக்ஸும் ஒன் ஆஃப் த கெர்னல் சாஃப்ட்வேர் தான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லா ஓஎஸுக்கும் கெர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும் அப்படின்னு. லினக்ஸ்னு சொல்கிற இந்த கெர்னலை எந்தெந்த ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுதோ அந்த ஓஎஸை தான் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஎஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு உபுண்டு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒன் ஆஃப் த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். டிபிஎன், ஃபெடோரா, இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே லினக்ஸை தான் கெர்னலாக யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறது, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே காமனாக இருக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஎஸில் வந்து டூல்ஸு, டிஃபால்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் ஒவ்வொரு ஓஎஸுக்கும் சேஞ்ச் ஆகும். ஆனால் எல்லாருமே இந்த லினக்ஸ் கர்னலை மட்டும் சேமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கர்னலை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில டெக்னிக்கல் திங்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஒர்க் பண்ணுறோம்ல, நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த குரோம் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் யூடியூப் பார்க்குறது, இது எல்லாத்தையும் யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூசர் யூஸ் பண்ணுறோம்ல, இதை தான் யூசர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூசர் ஸ்பேஸில் வந்து ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு வைங்க. இப்போ இந்த டெர்மினலில் வந்து எல்எஸ் அப்படின்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணுறேன். இந்த கமாண்டை ரன் பண்ணால் அந்த ஃபோல்டர் இருக்கிற ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸு இது எல்லாத்தையுமே நமக்கு காமிக்கும். பட் இந்த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. இவனுக்கு கர்னலோட சப்போர்ட் இல்லாமல் இந்த ஃபைல்ஸை வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த எல்எஸ் கமாண்டை ரன் பண்ணால் என்ன நடக்கும்னா, எல்எஸ் கமாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் கோடு இருக்கும். அந்த கோடில் எனக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அப்படின்னு கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பீஸ் ஆஃப் கோட் ரன் ஆனோன்னே என்ன பண்ணுன்னா, கர்னல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும், ப்ரோ எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு இது கர்னல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணும். இதை தான் சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டம் கால்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து கர்னல்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது தான் சிஸ்டம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால் கர்னல்கிட்ட வருமா, கர்னல் வந்து பார்ப்பான், ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவான், இவனுக்கு வந்து அனுமதி இருக்குதா, இவன் நல்லவன் தானா, இவனை காமிக்கலாமா அப்படின்னு ஒரு வெரிஃபிகேஷனை போட்டுட்டு ஓகே நல்லவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ கர்னல் வந்து இந்த ஃபைல்ஸை ஹார்ட் டிஸ்க்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கோடு வச்சுருப்பான். பட் இந்த கோடை ரன் பண்ணணும்னா யூசர் ஸ்பேஸில் ரன் பண்ண முடியாது. இதுக்குன்னு கர்னல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு வச்சுருக்காங்க. இந்த கர்னல் ஸ்பேஸில் தான் அந்த கோடை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ யூசர் ஸ்பேஸ்லேருந்து கர்னல் ஸ்பேஸுக்கு மாறி அந்த கோடை ரன் பண்ணி அந்த ஃபோல்டரில் உள்ள லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கொடுப்பான் நம்மளுக்கு. ஸோ இந்த கர்னல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஹார்ட்வேரை வந்து சேஃபாக ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த லினக்ஸ் அப்படிங்கிற கர்னல் வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது நம்ம இந்த கர்னலை ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம். அது போக அந்த கோடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஓப்பன் சோர்ஸுக்கு மீனிங் என்னென்னா, அந்த சாஃப்ட்வேருடைய கோடு இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேருடைய கோடு வந்து ஓப்பனாக இருக்கும். அதை நம்ம மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லினக்ஸ் கர்னல் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கர்னல்னால் என்ன, லினக்ஸை ஏன் கர்னல்னு சொல்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.